நான் ரீசெண்டா பார்த்த படம் பார்க்கி. இந்த படத்த பார்க்காதவங்க தயவு செய்து போய் பாருங்க. நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் எந்திரிச்சு இந்த படத்துல ரொம்ப முக்கியமான இஷ்யூ ஒன்ன பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு சொசைட்டில ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ. ஈகோ எல்லாருக்குள்ளயும் இருக்கு. எனக்குள்ளயும் இருக்கு, உங்களுக்குள்ளயும் இருக்கு. அத பத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த படத்த பாரு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த படத்த பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, 2 வீடு இருக்கு. கீழ ஒரு வீடு, மேல ஒரு வீடு. இந்த 2 வீடுக்கும் ஒரு ஷேர்டு காமன் கார் பார்க்கிங் இருக்கு. கீழ இருக்கிற வீட்ல எம்.எஸ். பாஸ்கர் சார் ஃபேமிலியோட இருக்காரு. மேல இருக்கிற வீட்டுக்கு ஹரிஷ் கல்யாண் அவர் ஃபேமிலியோட புதுசா குடி வராரு. இவரு குடி வந்ததுக்கு அப்புறம் அவரு பிரெக்னன்ட் ஒய்ஃப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்குறாரு. அந்த கார் கீழ இருக்கிற ஷேர்டு பார்க்கிங்ல பார்க் பண்ணும்போது எம்.எஸ். பாஸ்கர் சாரோட பைக்க வந்து சைடுல விட சொல்றாரு. இனிஷியலா நல்லா போயிட்டு இருக்கு. போக போக இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது, எப்படி சண்டை மூட்டுது அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்துக்குள்ள நான் போக விரும்பல. பட் இந்த படத்துல பியூட்டிஃபுல்லா சொன்ன ஒரு மெசேஜ் என்னன்னா, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன விரிசல்னால எப்படி ஈகோ வெளியில வருது. 2 பேருக்கும் காட்டியிருப்பாங்க. எம்.எஸ். பாஸ்கர் சாரும் ஈகோ காட்டுவாரு. அதுக்கான ரியாக்ஷன் வந்து ஹரிஷ் கல்யாணும் காட்டுவாரு. இப்படியே அது மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே இருக்கும். இந்த படத்துல நம்ம என்ன கத்துக்கலாம்னா, ஈகோன்றது என்ன? ஈகோ ஏன் வருது? அது எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்படின்றத நம்ம கத்துக்கலாம். ஈகோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் உங்களோட செல்ஃப் இமேஜ். நான் வெளியில எல்லார்கிட்டயும் பேசும்போது என்னை பத்தி ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கலாம். பட் என் மனசுக்குள்ள நான் யாருன்னு எனக்கு ஒரு இமேஜ் இருக்கும். அத ஒருத்தன் கொஸ்டின் பண்ற மாதிரி ஏதாவது நடக்கும்போது நம்ம ஈகோ வெளியில வரும். இந்த பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? படத்துல ஃபார் இன்ஸ்டன்ஸ் எம்.எஸ். பாஸ்கர் சார் வெளியில ரொம்ப ஹம்புலா நம்ம அப்பா மாதிரி சாதாரணமா இருப்பாரு. ரொம்ப நல்ல மனிதர். ரேடியோ சரி பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பைக்ல போவாரு. கார் வாங்க மாட்டாரு. ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை இல்லாம சாதாரணமா வாழ்ந்துட்டு இருப்பாரு. பட் ஹரிஷ் கல்யாண் சார் வந்து ஒரு கார் வாங்கினது அப்புறம் எம்.எஸ். பாஸ்கரோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, "ஹேய், நேத்து வந்த பையன் கார் வாங்கிட்டான். நீங்க இன்னும் வாங்கல." இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணும்போது அவரோட ஈகோ வெளியில வருது. 3 காமன் ட்ரிகர்ஸ் இருக்கு ஈகோ வெளியில வரதுக்கு. இந்த காமன் ட்ரிகர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பர்ன் அவுட். இப்போ ஒரு மனிதர், இந்த கேஸ்ல எம்.எஸ். பாஸ்கர் எடுத்துக்கோங்க. 30 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அவர் கார் வாங்கல. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. நேத்து வந்த ஐடி கை அவன் கார் வாங்கின உடனே அவருக்கு இவ்வளவு வருஷமா நான் வேலைக்கு போறேன், என்னால வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம்னால ஒரு ஈகோ வந்து ஸ்லைட்டா வெளியில வருது. அதான் நீங்க கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல கேட்பாரு, ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினியாப்பான்னு கேட்பாரு. அது காரணம் என்னன்னா அவருக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு வருஷமா நான் வேலைக்கு போறேன், என்னால முடியல, எப்படிடா நேத்து வந்த பையன் வாங்கிட்டான். இது கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா சீன் பை சீன் ஸ்லோவா எரப்ட் ஆகுது. ஸோ பர்ன் அவுட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். 2வது ரீசன் வந்து அவமரியாதை. இந்த பையன் நேத்து வந்த பையன் கார் வாங்கின அப்புறம் லைட்டா தெரியாம ஸ்கிராச் பண்ணிடுவாரு. ஸ்கிராச் பண்ணதுக்கு அப்புறம், ஏய் நெக்ஸ்ட் டைம் கேர்லெஸ்ஸா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாரு. அது வந்து இவருக்கு ஹர்ட் ஆயிடும். ஏன்னா அது ஒரு அவமரியாதை ஆன சுச்சுவேஷன். அவரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசியிருக்கலாம். இவரும் அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம். ஓகே, சின்ன பையன் தெரியாம வந்து பேசிட்டான் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். பட் ஆனா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு அவமரியாதை மாதிரி அது தோணிருக்கு. அதனால அவரோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெகக்னிஷன் கிடைக்கலன்னா ஈகோ ஹர்ட் ஆகும். 30 வருஷமா பர்ஃபெக்டா லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாரு. வேலைக்கு போறாரு, காலையில சாயங்காலம் வராரு, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காருங்க. ஆனா உங்க ஒய்ஃப் வந்து நேத்து வந்த பையன் இது பண்ணிட்டான், ஒய்ஃப்க்கு இது கேட்டா வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஹர்ட் ஆகுது. ஏன்னா 30 வருஷம் இப்படி பண்ண ஒரு வந்து மதிக்கலையே. அந்த ரெகக்னிஷன் அவருக்கு கிடைக்காததுனாலையும் ஹர்ட் ஆயிடுச்சு. இந்த 3 காமன் ட்ரிகர்ஸை வாட்ச் அவுட் பண்ணுங்க. ஜென்ரலா யாராவது ஈகோ ஹர்ட் ஆனா அவர் ஈகோயிஸ்டிக் பர்சன் சொல்லாதீங்க. அவருக்கு ஏன் அந்த ஹர்ட் நடந்தது, அவர் ஏன் கஷ்டப்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ட்ரை டு ஹெல்ப் ஹிம். இந்த படத்தோட கீ லேர்னிங் இதுதாங்க. நெக்ஸ்ட் படத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன் தமிழ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்க. அடுத்த வாட்டி பார்க்கலாம். பை. So please subscribe.